கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குறைந்த செலவில் செய்யக்கூடிய பணிகளை கூட செய்து தருவதில்லை என குற்றம் சாட்டி மாநகராட்சி ஆணையர் உட்பட அதிகாரிகளிடம் மேயர் கவிதா சரமாரியாக கேள்வி எழுப்பினார். 27 கோடி ரூபாய் இருந்த வருமானம் எனக்கு 50 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. நான் அதை கேட்க வரல. நான் என்ன சொன்னேன், நான் இப்பவும் சொல்றேன், நாங்க மழைநீர் வடிகாலோ ரோடோ நாங்க கேட்க கிடையாது. அது அரசாங்கத்துல அரசோட நிதி ஒதுக்கீட்டு நான் போய் செஞ்சுக்கலாம். அடிப்படை பேசிக்கான குடிநீர், மின்விளக்கு, இந்த சுகாதாரத்துக்கு மட்டும் நாங்க கேட்கிறோம். அதை ஒரு கவுன்சிலர் சொல்றாங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வச்சாங்கன்னா அந்த சப்ஜெக்ட் எவ்வளவு நாளுக்குள்ள பாஸ் பண்ணுங்க. அந்த வைக்கிற சப்ஜெக்ட் எத்தனை நாளைக்கு அதோட உயிரோட்டம் இருக்கும், அந்த சப்ஜெக்ட்டுக்கு உயிரோட்டம் இருக்கும். முடியல நீங்க சொல்லிடுங்க. அது மாதிரி அதுக்கான நம்ம படத்தை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா கவுன்சில் நம்ம சப்ஜெக்ட் வச்சு நம்ம மக்கள்கிட்ட பதில் சொல்லணும். நாங்க போட்டு இந்த கூட்டத்தில் பேசுறோம், இந்த வேலை செஞ்சுட்டு நம்ம மக்களுக்கு நம்ம வேலையை சந்திக்கக்கூடியவங்க. கரூர் மாநகராட்சியில் அடிப்படை வசதிகள் கூட செய்து தரவில்லை என கூறி மாநகராட்சி ஆணையர் உட்பட அதிகாரிகளிடம் மேயர் கவிதா சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள்செல்வன் வழங்கிட கேட்கலாம். அருள்செல்வன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கரூர் மாநகராட்சியின் சாதாரண மற்றும் அவசர கூட்டம் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் ஏற்கனவே கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக திமுக கவுன்சிலர்கள் வைத்த கோரிக்கை தற்போது வரை நிறைவேற்ற தரவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதில் அத்தியாவசியமாக அடிப்படை வசதிகளான குடிநீர், மின்சாரம் மற்றும் சுகாதார குப்பை எடுப்பதில் கூட காலதாமதம் ஏற்படுவதாக கவுன்சிலர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு கவுன்சிலராக தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருந்தனர். இதற்கு முறையான பதில சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவிக்காத நிலையில மாநகராட்சி மேயர் அடிப்படை வசதிகளை கூட எங்களால் செய்து கொடுக்க முடியாததால நாங்கள் பொதுமக்களை சந்திக்க முடியாத நிலை இருப்பதாகவும், உள்ளே சென்றால் பொதுமக்கள் கேள்வி கேட்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மாநகராட்சி ஆணையாளரிடம் அடிப்படை வசதிகள் செய்து தர கூட எங்களுக்கு நிலை இருப்பதால அரசுக்கும் அமைச்சருக்கும் கெட்ட பேர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதால அது எவ்வளவு நாட்கள் ஒரு கோரிக்கை வைத்தால் எவ்வளவு மாதத்துக்குள்ள செய்து தருவீர்கள் என்ற கேள்வியை சரமாரியாக அவர் எழுப்பினார். மேலும் நகராட்சி கவுன்சில் வைக்கும் கோரிக்கை எவ்வளவு மாதத்திற்கு அதை நீங்க அது செயல்பாட்டில் இருக்கும், எப்போது செய்து தருவீர்கள் என்று தொடர்ந்து கேள்விகள் எழுப்பதால கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருள்செல்வன்.